அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த ராசிக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்களோ, அது எந்தெந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் லவ் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் 100% லவ் மேரேஜ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரக்காரங்க லவ் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்த ராசி ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. மிருகசீரிஷம் ரோகிணி வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க. அடுத்து துலா ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க லவ் மேரேஜ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. மிதுன ராசி திருவாதிரை இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன இந்த மீன லக்கணம், ரிஷவ லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த மாதிரி ராசிக்கு லக்கணம் மாறி இருந்தால் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்களோட நேம் நம்பர் 5, 24, 33, 42 எக்ஸாம்பிள் கார்த்தி, அருணா இந்த மாதிரிலாம் நேம் இருந்தால் நேம் நம்பர் இந்த நம்பரில் இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் நெருங்கிய டிகிரி ஒரு 3 டிகிரிக்கு இருந்தால் எந்த பாவமாக இருந்தாலும் லவ் மேரேஜ் 100% பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ரூல்ஸு. அடுத்து டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 5, 24, 6ஆம் தேதி இதில் பிறந்தவங்க லவ் மேரேஜ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி. வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.